ஆன்மீகம் அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம். குளிகை நேரம் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். குளிகன் என்பவர் சனீஸ்வர பகவானின் மகனாவார். சனீஸ்வர பகவானுக்கும் ஜேஷ்டா தேவிக்கும் மகனாய் பிறந்தவரே குளிகன். குளிகை நேரம் என்பது தினசரி நாளில் 1.5 மணி நேரம் வரக்கூடியது. இந்த நேரத்தில் எதை செய்தாலும் அது தொடரும் என்று கூறப்படுகிறது. அதாவது அந்த ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்ய வைக்கும் நேரம் ஆகும். ஆகையால் இந்த நேரத்தில் கடன் அடைக்க, நிலம் வாங்க, ஆடை ஆபரணம் வாங்க, ஒரு நல்ல காரியத்தை தொடங்குவதற்கு இந்த குளிகை நேரமானது உகந்ததாக கூறப்படுகிறது. அதேபோல் செய்யக்கூடாத விஷயங்கள் இந்த குளிகை நேரத்தில் என்றால் கடன் வாங்குவது, அடகு வைப்பது, அடகு வைத்து பணம் வாங்குவது, இது போன்ற எதையாவது இந்த குளிகை நேரத்தில் செய்தால் அது நம்மை தொடரும். அதாவது நாம் திரும்பவும் கடன் வாங்கும்படியாகவும் அடகு வைக்கும்படியாகவும் அமைந்துவிடும். ஆகையால் குளிகை நேரத்தை பார்த்து அந்த நேரத்தில் நமக்கு எது தேவையோ, எதனை நாம் திரும்ப திரும்ப செய்ய வேண்டுமோ அதனை அந்த நேரத்தை பார்த்து செய்து வாழ்வில் முன்னேறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீகம் அறிவோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.